இங்க ஒரு நாய் அதோட குட்டியை கூப்பிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஃபுல் போதையில வந்தவன் அது மேல வேணும்னே இடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அதுக்கு அந்த நாயும் ஒரு பெரிய வைக்கல் பின்னாடியே சுத்தி ஒரு கார்காரன் இடிச்சதுனால தான் கொட்டி இறந்து போச்சுன்னு அவருக்கு புரிய வைக்க, அவரும் நான் உனக்கு எப்படியாச்சும் நீதி வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நாயை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வர எதிர்கட்சி வைக்கலாம் அந்த காரை நீ அடையாளம் காட்டுவேன் நாய்கிட்ட கேட்பாரு. அதுக்கு அந்த நாய் அனிமல் டிரான்ஸ்லேட்டர் மூலமா அந்த காரோட கலரையும் நம்பரையும் பர்ஃபெக்டா சொல்ல, இதை பார்த்து எதிர்கட்சி வைக்கல பதறி போய் ஒரு நாள் வாய்தா வேணும்னு கேட்டு போயிடுவார். அந்த வைக்கலும் நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உனக்கு நம்பர்லாம் எப்படி தெரியும்னு கேட்க, அப்பதான் அந்த நாய் போலீஸ் டாக்னே தெரிய வரும். அடுத்த நாள் அந்த வைக்கலோ ஜட்ஜி கிட்ட குற்றவாளிக்கு சீக்கிரமா தண்டனை கொடுங்கன்னு சொல்ல, எதிர்கட்சி வைக்கலோ இந்த நாயை நல்லா ட்ரைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா இதெல்லாம் சாட்சியா எடுத்துக்க முடியாது, ஏதாச்சும் சாலிடான சாட்சியா இருந்தா காமிங்கன்னு சொல்ல, அதுக்கு நாயோட வைக்கலோ ஜட்ஜி கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டு எல்லா இடத்துலயும் எவிடன்ஸ் தேடிக்கிட்டு இருக்க, அப்ப இவங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருப்பாங்க. இவரும் சந்தேகப்பட்டு அந்த வீடியோ வாங்கி பார்த்தா அந்த நாய் இடிச்சிட்டு போன வீடியோ அதுல இருக்கும். இப்ப அந்த வைக்கலும் எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ண, எதிர்கட்சி வைக்கலோ என் கட்சிக்காரர் தான் அந்த வண்டியை ஓட்டினாருன்றதுக்கு ஐ விட்னஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாரு. அதுக்கு நாயோட வைக்கலும் ஜட்ஜி கிட்ட ஒரு நாள் டைம் கேட்க, ஜட்ஜோ அடுத்த தாட்டி வரும்போது எவிடன்ஸோட வரலன்னா இந்த கேஸை தள்ளுபடி பண்றோம்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் அந்த நாயோட வைக்கலும் கண்ணு தெரியாத ஒருத்தர் ஐ விட்னஸா கொண்டு வந்து நிறுத்த, இப்ப அந்த எதிர்கட்சி வைக்கலாம் அந்த விட்னஸ் கிட்ட போய் இவர் தான் அடிச்சாருன்றத உங்க 2 கண்ணால பாத்தீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு அவரும் நான் கண்ணால பார்க்கலாம், ஆனா ஒரு நாய் கத்துற சத்தத்தையும் ஒருத்தன் நக்கலா சிரிச்சுட்டு போறதையும் நான் கேட்டேன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த கண்ணு தெரியாதவர் அந்த நாய் இடிச்ச இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அவரோட மனைவியோட கல்லறைக்கு வருஷம் பூ வைக்க வருவாரு. சோ இப்படிதான் அவருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்க. இது கேட்ட நாயை இடிச்சவனும் சிரிச்சிருவான். இது கேட்ட கண்ணு தெரியாதவரும் அன்னைக்கு கேட்ட சிரிப்பையும் இன்னைக்கு கேட்ட சிரிப்பையும் வச்சு அவனை அழகா படம் வரைஞ்சு காமிக்க, அப்பயும் எதிர்கட்சி வைக்கல அதை ஒத்துக்காம ட்ரைனிங்கும் சொல்ல, அவர் வாய்ஸை வச்சு அவரையும் அழகா படம் வரைஞ்சு காமிச்சிருவாரு. கடைசியா அந்த ஜட்ஜோட வாய்ஸை வச்சு அவரையும் அழகா படம் வரைஞ்சு காமிக்க, அந்த ஜட்ஜும் அவர் ஐ விட்னஸா ஏத்துக்கிட்டு அந்த குற்றவாளிக்கு தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் நாயை இடிச்சதுக்கும் சேர்த்து 10 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க.